ஓகே சார். இப்போ வந்து ஃப்ரீலான்ஸரும், செல்ஃப் எம்ப்ளாய்டும் எப்படி சார் பிளான் பண்ணலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா சேலரிட்ன்னு சொன்னீங்க. நெறைய 5ஆ பிரிச்சுங்க. இப்போ ஃப்ரீலான்சர்ஸும் இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்டும் எப்படி சார் பிளான் ஸோ பண்ணலாம்? ஜென்ரலாக வந்து கோயிங் ஃபார்வர்ட், அதாவது நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இப்போ நம்ம 2025 இருக்கோம். இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா, அட்லீஸ்ட் வந்து ஒரு 40% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து நீங்கள் சொல்கிறது தான் பண்ண போகிறாங்க. அதாவது எய்தர் ஃப்ரீலான்சராக இருப்பாங்க, ம். இல்லைனா வந்து பிஸ்னஸ் தான் பண்ண போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம், ரோபோட்டிக்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம், இன்றைக்கி வந்திருக்கிற டூல் ChatGPT மாதிரி ஒரு டூல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் வந்து முன்னாடி வந்து எல்லா ஒர்க்கும் வந்து போயிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து காமர்ஸ் படிச்சிருந்தேன், அக்கௌண்ட்ஸ் படிச்சிருந்தேன்னா, முன்னாடிலாம் வந்து வவுச்சர் போடுறது, என்ட்ரி போடுறது, பேங்க் பாஸ்புக் போடுறது எல்லாமே வந்து நம்ம வந்து மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து நம்ம ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே மேனுவல் செலான் எல்லாமே மேனுவலில் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல். எல்லாமே டிஜிட்டலாக ஆகிட்டே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பர்ஸு கூட எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் இப்போ வந்து வாட்சில் கூட உங்களுடைய பேமெண்ட் டெக்னாலஜியை வந்து வாட்சில் கொண்டு வரணும்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. டைட்டன் வந்து அதை கொண்டு வரணும், அதை வந்து நல்லா பாப்புலரைஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ நீங்கள் மொபைல் ஃபோன் கூட எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஃபோன் எடுத்துகிட்டு வாட்ச் மட்டும் கட்டிட்டு போனால் போதும். அது அப்படி காமிச்சிங்கனாலே பேமெண்ட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால உங்களுடைய ஜாப்ஸ் எல்லாமே போகுது.